இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரெஸ், மனநலத்தால் ஏற்படுகிற பிரச்சனை அப்படின்னு நிறைய அப்படியே விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மென்டல் அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த சமூகம் எப்படி கட்டமைச்சிருந்துச்சு, அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம், அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து பேசி நமக்கு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் இப்போ நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம குழந்தைங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே இனிமேட்டு எங்களுக்கு அது மைண்டை பற்றி, மனதை பற்றி அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. நிறைய பேச போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? அம்மா எதை சொன்னாலும் கோவம் வருது, இப்படிலாம் எனக்கு ஒன்று வருதே. அப்போ அதை தாண்டி நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு. என்கிட்ட இனிமே சொல்ல மாட்டாங்க, அதுவே எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அம்மாட்ட சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கேன். குட். என்ன சொல்லியிருக்காங்க அம்மா? இந்த தோல்வி உனக்கு நல்லது தான், அடுத்த டைம் நீ இன்னும் பெட்டராக பண்ணுவேன்னுவேன். இப்போ ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் என்னைக்காச்சும் வாப்பில் 1000 வேலை இருக்குது அப்படின்னு எதாவது நினச்சிருக்கீங்களா நீங்கள்? அவள் டயர்ட்னஸ் என்கிட்ட சொல்லுவா, ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். என்னோட ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேச போகிறோம், இன்னும் ஆழமாக பேச போகிறோம், இன்னும் நல்ல புரிதலை நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேள்விகளோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 2 கேள்வி உங்கள் 4 பேர்த்திட்டையுமே. அது யார் வேணால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே கேட்ட கேள்வியிலேருந்து நான் ஒரு புட்டப் பண்ணுறேன் உங்களுக்கு. பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட சரியான எமோஷனலை புரிஞ்சிக்கிற தன்மையில் இருக்காங்களா? ஆஸ் ஆஃப் நவ், இப்போ இது வரைக்கும் பேசின விஷயத்துலேருந்தே நீங்கள் அப்படியே கொஞ்சம் எனக்கு வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லணும். பொதுவாகவுமே சரியாக அவங்க உள்வாங்கிறாங்களா, கேட்குறாங்களா? உண்மையாலுமே இந்த எமோஷனலில் இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா, இல்லை மேம்போக்கா அதை உள்வாங்கிறாங்களா? இது ஒன்று. 2வது, குழந்தைங்களுக்கும் இதை வந்து பெற்றோர்கிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வரல? வாட்ஸ் த ரீசன்? இந்த 2க்கும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஆக்சுவலாக கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த இடத்துல 2 விஷயம் நான் தெளிவுபடுத்தணும். கேட்டுட்டு பதில் சொல்கிறதுக்கும் கவனிச்சுட்டு பதில் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து லிசன் பண்ணுவாங்க. தே ஹியர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. லிசன் பண்ணுறவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, இவங்க எந்த மனநிலையில் சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் ஸ்கூலில் எப்படியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வெதர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது, யூ கோ அண்ட் ஷேர் வித் யுவர் பேரண்ட்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா, பேரண்ட்ஸ் கிட்ட அந்த அடலசன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நெருடல் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொன்னால் அம்மா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அப்பா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம சமூக கட்டமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பாவுக்கு பொண்ணுங்க, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அம்மானா பசங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த அடலசன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஏன்னா மகனுடைய வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அதில் அப்பாவுடைய பங்கு தான் அங்கே நிறையா இருக்கணும். அதே மாதிரி மகள் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது மதர் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், மதர் ஷுட் பி ஏபிள் டு எஜுகேட். அண்டர்ஸ்டாண்டுங்கிறத விட எஜுகேட் பண்ண கற்றுக்கணும். அதுதான் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் சொன்னாங்க கோவப்படுறாங்க, ஸோ இது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது வந்து இந்த அடலசன்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னை யாரும் பார்க்கலையோ, ஏன்னா அது குறிப்பாக கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்கப் ஜாஸ்தி போட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹேர் கலரிங் நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாய்ஸுன்னு வரும்போது இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். பாய்ஸ் வரும்போது இந்த மீசை வளர்ந்துருச்சா, இப்போ நான் பெரிய பையன் ஆயிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பெரிய பையன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் க்ரோத்தில் மட்டும் இல்லைடா. ஸோ ஜென்யூனாக நீ பிஹேவ் பண்ணுறது, ரெஸ்பெக்டிங் தி அதர் விமென் அப்படிங்கிறத அந்த ஏஜ்லேருந்தே அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ பொண்ணுங்களுக்கும் அப்படிதான்.
ரெஸ்பெக்டிங் பசங்கள பார்த்து வெட்கப்படுறது, இந்த ஷை டைப்பு, ஸ்டேஜ் ஃபியர் இது எல்லாமே வந்து இந்த ஏஜ்ல வந்து இது பண்ணணும். அட்டென்ஷன் சீக்கிங்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணும்போது வரும். கேட்டுட்டு அப்படி ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கேட்குறாங்க. கேட்குறாங்க. ஆமா. கேட்குறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. தே ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஸோ அந்த பையன் நல்லா இருக்கான். இல்ல அந்த பையன் வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசும்போது, கேட்டுட்டு பதில் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஐயோ! பையன் தப்பான வழியில போறானோ! ஐயோ! பொண்ணு தப்பான வழியில போறாங்களோ! அப்படிங்கிற ஒரு பயத்துல ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் இருக்கிறதுனால, தே ஆர் நாட் ஏபிள் டூ கம் ஃபார்வர்ட் டூ இதையே நம்ம ஜாலியா தானே சொன்னோம். ஓ! இதெல்லாம் தப்பு போல இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து ஷேர் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கணும். ஸோ கேட்டுட்டு பதில் சொல்லாதீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆனா அடலசன்ஸ் வரும்போது அதில ரெஸ்பாண்டிங் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆமா. நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாம் கேட்குறாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள வச்சு புரிஞ்சுகிட்டு பதில் சொல்றதில்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாட் அபௌட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. இப்போ வந்து அம்மா வந்து கிச்சன்ல சமைச்சுட்ருக்காங்க. ஒரு ஸ்கூல் முடிச்சு ஒரு கிட்டு போய் என் ஸ்கூல்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து சமையல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நின்னு கேட்கறதில்ல. சமைச்சுட்டே தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க கரெக்ட்டான உட்கார்ந்து பேசணும். குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசினா மேபி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. மோஸ்ட்டா நம்ம ஏன் சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்லாம் ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நமக்கு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு நபர் அவங்க. அதனால அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஜட்ஜ்மென்டலா இருப்பாங்க. அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸும் நான் ஜட்ஜ்மென்டல் பெர்சன் அந்த கிட்டுக்கு எப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் வருதோ, அப்பதான் அவங்க முழுசா ஷேர் பண்ணிக்க விரும்புவாங்க. அதாவது நம்ம சொல்றத வச்சு நம்மள வந்து அவங்க தீர்மானம் பண்ணிடக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு இருக்கிறதுனால இருக்கக்கூடாது. ஆமா. அவங்க ஷேர் பண்றதில்ல. ஆ. பேரண்ட்டும் அந்த மாதிரி ஆயிடுறாங்க இல்லைங்களா? இல்ல. சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் அப்படின்னு. அது மாதிரி மட்டும் தான். ஆக்சுவலி அது மாதிரி மட்டும் தான். ஏன்னா, இப்போ வந்து மேபி டீனேஜ் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் மேல அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்கும். எங்களுக்கு வந்து இவங்கள பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னதும், ஒரு அம்மாவோட ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு கோவம் தான் வரும். பயம் தான் வரும். ஆனா அவங்க வந்து ஃப்ரெண்டா ஓகே நல்லா இருந்தாங்கன்னா, நீ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜட்ஜ்மென்டலா இருக்கிறனால அந்த கிட்டுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துருது. ஆங்சைட்டி வந்துருது. ஓ! நம்ம வந்து வீட்ல இருந்து இப்போ ஒரு ₹10 எடுத்துட்டோம். இது அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா அடிப்பாரு. நம்மள வந்து ஒரு தப்பான பையன்னு அவரு டிசைட் பண்ணிருவாரு. நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணிருவாரு. அதனால அந்த கிட் வந்து ஷேர் பண்ணிக்க பயந்துக்கிறான். இதுதான் மேபி இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட் மாதிரி தான். பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து ரொம்ப சிரமம். அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவங்க ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை அக்னாலேஜ் பண்ணணும். ஓ! அப்படி ஆச்சா? நீ இப்படி ஃபீல் பண்ணுறியா? அப்படின்னு நம்ம உடனே அட்வைஸ் ஆரம்பிக்காம, எனக்கு புரியுது இன்னைக்கு உன்னோட ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் கூட ஓப்பனா அடுத்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய குழந்தைங்க பார்த்தா, அவங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுக்கு தெரியாத ஒரு சூழல் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில அம்மாக்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் எப்படி போச்சுன்னு டெய்லி அவங்க குழந்தைங்க பகிர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இப்ப இருக்க சூழ்நிலையில. ஏன்னா நெறைய பேரு பேசுறதுக்கே நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களோட. அந்த டைம் தான் அவங்க ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க. ஒரு ஒன் ஆன் ஒன் ஒரு கான்வர்சேஷன். ஸோ நான் வந்து பேரண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இது ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போது மற்ற ஃபேமிலி அதாவது இப்போ அம்மா இன்னொரு அம்மா கிட்ட சொல்லும்போது, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குன்னும்போது, அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் ஆகிடுது. ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த குழந்தை ஏன் கோவப்படுறா, அந்த குழந்தை ஏன் கோவப்படுறா அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இது பேரண்ட்ஸ் மேலேயும் ஒரு மிஸ்டேக்காக சொல்ல முடியாது, ஏன் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஏன்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் வந்து எப்போ அவங்க ஹெல்ப் சீக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அண்ட் எந்த விஷயங்களுக்கெல்லாம் சீக் பண்ணலாம், எதுக்கெல்லாம் வந்து நார்மலாக பார்க்கலாம். அப்படின்னும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே வந்து என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து ஒரு
ஒரு ஹெவியான ஒரு விஷயம். அது வந்து ஒரு அழுத்தம், ஒரு மன மன அழுத்தம். அழுத்தம் மாதிரி ஒரு விஷயம் அப்படி பார்க்குறோம். ஆனா ஸ்ட்ரெஸ்லயே 2 இருக்கும். ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது. அது வந்து நம்மள ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் லைன தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா தான், நமக்கு வந்து அது வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா, உங்களால அத வந்து அதுலேருந்து கோப் அப் பண்ணி வெளிய வர முடியும் அப்படின்னா, நீங்க ஹெல்ப் சீக் பண்ண தேவையில்ல. பட் அது முடியல அப்படிங்கும்போது, நம்ம இன்னொரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ பேரண்ட்ஸ் கிட்டயுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நீங்க ஏன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணல, ஒரு கவுன்சிலர் ப்ரிஃபர் பண்ணல, டாக்டர்ஸ் ஏன் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, கோவப்படுறது தானே, நம்ம அட்வைஸ் பண்ணா சரியாயிடுவாங்க. ஏன்னா இப்போ என் அம்மா எனக்கு அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி செய்யணும் அப்படி சொன்னாங்க. நான் அத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப என்ன மாதிரி தானே என் குழந்தையும் இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரேஷனல் டிஃப்ரென்ஸுமே இருக்கும். ஸோ அப்போ பேரண்ட்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல தெரியணும் எப்போ வந்து ஒரு ஹெல்ப் சீக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு பேசிக்கா அவங்க ஒரு விஷயம் சொல்லி, அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க கிட்ஸ் கிட்ட அவங்க பார்க்குறாங்க. 1 ஆர் 2 வீக்ஸ்ல அவங்க கோவம் குறையுது. இல்ல அவங்க ஏதோ ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஸ் பண்றது ரெட்யூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும்போது ஓகே. இல்ல அதையும் தாண்டி அவங்க ரொம்ப வந்து ஐசோலேட்டட் தனிமையா இருக்காங்க. அவங்களோட ரெகுலர் ரொட்டீன்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, ஆப்வியஸா அவங்கள அடுத்த ஸ்டெப்பா அப்படின்னா இப்போ ஸ்கூல்ல அவங்களுக்கு இப்போ நெறைய ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பா அவங்க வந்து ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அவங்க அடுத்து கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோனே யாரை போய் ரீச் பண்ணணும்? அந்த சைக்காலஜிஸ்ட்டை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ட்ரஸ்டிங் இஷ்யூஸுமே இருக்கு. யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் போய் சொன்னா, அவங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ? ஏன்னா நம்ம முன்னாடி பேசுற கண்டிப்பா, மாதிரி கண்டிப்பா. அந்த ஸ்டிக்மா இருக்கு. என்னதான் நம்ம டாக்டர்ஸ் ரீச் பண்ணாலும், என் பொண்ணோ, என் பையனுக்கோ இந்த ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்ற அந்த ஃபியர் அவங்களுக்கு இருக்கும். தோ அவங்க டாக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ அப்போ அவங்க ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து அவங்க ரெஃபரன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்கூல்ல, ஒரு டீச்சர் கிட்ட, ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு ஒரு தெரப்பி தேவையா? இல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தேவையா? அப்படின்னு ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் லெவல்ல அவங்க வந்து அத டயக்னோஸ் அத கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஐ சஜெஸ்ட் அப்படின்னும்போது, எல்லாமே ஒரு நார்மலாவும் பார்க்க வேண்டாம். எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸாஜுரேட்டடாவும் பார்க்க வேண்டாம். இப்போ என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது அந்த இன்ஃபர்மேஷன்னா ஓகே. தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ நமக்கு அடுத்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ்லயே இத கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் இப்போ டாக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா, எதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, எதை முக்கியம் இல்லாமல் பார்க்குறது அப்படின்னு அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மேபி டாக்டர் இப்போ இங்கே பேசுனவங்களில் இவங்க பேசுனது யாரோ ஒரு பேரண்ட்டுடைய குழந்தைக்கு சம்திங் எதை இல்லை இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு எதாவது தோணுதா? இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் பேசுனதுல ஐ திங்க் பேசிக்கா அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிற அட்லீஸ்ட் கவுன்சிலர் லெவலுக்கு போற அளவுக்கு இருக்கு. ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இல்லாம இப்போ எனக்கு இதுக்கு தீர்வு வர மாட்டேங்குது, என் குழந்தைக்கு இன்னும் கோவம் வருது, என்னால் இன்னும் சண்டே வந்துட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ நான் போய் ஒரு கவுன்சிலர் கிட்ட உட்காந்து ஒரு பேரண்டா, ஒரு டீச்சரா, ஒரு பேரண்ட்டோ கவுன்சிலரோ குழந்தை ஒன்றா உட்காந்து பேசும்போது அதுக்கு ஆன்சர்ஸ் பெட்டராக கிடைக்கும். அது லேட்டர் ஆன் லைஃப்ல பிரச்சனை வராமல் இருக்கிற மாதிரி இதாக இருக்கிற தவிர இப்போவுமே நீ ஹெல்ப்புக்கு போகிறங்கிற லெவலுக்கு பெருசா எப்படி இல்லை. இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன மேபி ஐ எம் ராங். மேடம் இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பெண்ணு வந்து ரெகுலராக என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பேசிடுவா வந்தோடனே அப்படின்னு. நல்ல விஷயம், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு என்னுடைய இதில் பார்வையில் அந்த குழந்தை வந்து ரெகுலராக வந்து என்னை ஐசோலேட் பண்ணுறாங்க, என்னை தனிமைப்படுத்துகிறாங்க, என்னை வந்து சில விஷயங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க, அது என்னை முக்கியத்துவத்துலேருந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக சொல்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து வந்தது. அதை வந்து அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி கடந்து போயிடலாமா? கடந்து போகிறதுனால அங்கே என்ன ஆகும்? அது அப்படியே மாறிடுமா, சீரியஸ் ஆகுமா? ஒன் ஸ்டெப் அவங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சம்திங் கால் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போது ஒரு பிரச்சனை வருது, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்குன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த குழந்தைங்கிறது இந்த ஒரு விஷயத்த இப்போ நான் 1 நாள் 2 நாள் சேடாக இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு நிகழ்வு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நார்மல் டு க்ரீவ். அந்த ஒரு 24 hours to 48 hours சேடாக இருந்து அதை பற்றியே யோசிச்சு ரொம்ப இதாகிறதுங்கிறது நார்மல் சில விஷயத்தில். அதுலேருந்து தாண்டி அவங்க அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணியோ
ஆனால் வேற ஆட்களை பார்த்தோ அதை டைவர்ட் பண்ணி பெட்டர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஒரு தீர்வு கரெக்டாக எடுக்காமே இருக்கலாம். பட் அந்த பிரச்சனை திருப்பி செகண்ட் டைம் வரும்போது அவங்க இந்த ஃபர்ஸ்ட் டைமோட பெட்டராக அதை ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது கொஸ்டின். இதே பிரச்சனையே சேம் ப்ராப்ளம் இப்போ என்ன நீக்கிட்டாங்க வாட் எவர், அதே திருப்பி நான் ஒரே மாதிரி அதை நான் ட்ரை பண்ணுறேன் டு ரிசால்வ், தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணேன், நான் ரொம்ப சேடாக இருந்தேன், நான் ரொம்ப அழுதேன், எல்லாரும் இது சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் இது பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பிரச்சனை வரும், நான் அது வேற விதமாக டீல் பண்ணியிருக்கேன், நான் என்ன பெட்டராக ஹேண்டில் பண்ணிட்டேன்னா ஷி ஹஸ் லேர்ன் டு ஹேண்டில் ஹர் செல்ஃப். அது ஒரு பார்ட் ஆஃப் லேர்னிங், அதுக்கு ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதனால அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் என்னால் முடியல, அதனால நான் திருப்பி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு மெயின் திங் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, நான் சாப்பாடு சரியாக சாப்பிடல, எனக்கு எல்லாரோட விட்டு நான் விலகி இருக்கணும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம். நேயர்களே, நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த பேச்சுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடகம். மீண்டும் அதே தான், உங்களுக்கு இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவி யார்கிட்ட, எப்படி, எந்த வகையில் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு சின்ன நாடகத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? புதிய வருடம் எப்போதும் பிரகாசமாக தோன்றும். மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆசைகள், புதிய தொடக்கங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் சில நேரங்களில் உள்ளுக்குள் அது புதிதாக தோன்றாது. சில நேரங்களில் மனம் கனமாக இருக்கும். இது வர்ஷா பற்றிய ஒரு கதை. வெளியில் பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு மாணவி, ஆனால் உள்ளுக்குள் நிறைய போராடுபவள். அவரது தோழிகள் ஏதோ தவறென்று உணர்ந்து அவரை வகுப்பாசிரியையான டெனிலியாவிடம் அழைத்துச் சென்றனர். காட்சி 1, வகுப்பறையில். வர்ஷா, புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. உன்னோட தீர்மானங்கள் என்ன? ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கே வர்ஷா? அதான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சில, கொஞ்சம் சிரிய. அவளுக்கு என்ன ஆச்சு? அவள் ரொம்ப நாளாகவே அமைதியாக இருக்கா. ஹே வர்ஷா, நீ நல்லா இருக்கியா? இப்போல்லாம் எங்கள் கூட சாப்பிட வர மாட்டேங்கிற, சரியா பேச மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். இங்கே இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப எப்பவுமே. இப்போல்லாம் என்னாச்சு வர்ஷா? அப்படிலாம் இல்லையே. ஏதோ சரியில்லை, இது எனக்கு தெரிஞ்ச வர்ஷாவே இல்லை. காட்சி 2, பள்ளி வளாகத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஜியானா? இப்போல்லாம் வர்ஷா கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ஜியானா, ஆனால் எங்களுக்கு என்னன்னு சரியாக தெரில. உன்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு சரியாக தெரியல. நம்ம ஏன் வர்ஷா கிட்ட டைரெக்டாக கேட்கக்கூடாது? நல்ல ஐடியா தான். காட்சி 3, வகுப்பறையில். வர்ஷா, உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேனே, நான் மன்னிச்சுக்கோ. நான் பேசினது உன்னை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிரு வர்ஷா. அந்த விஷயம் உங்களை பற்றி இல்லை, அது ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. நாங்கள் உனக்காக எப்போவுமே இருக்கோம் வர்ஷா. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட வந்து பேசு. கண்டிப்பாக எமிலியா. ஒரு சில டைம் நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ரொம்பவே லோன்லியாகவும் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஆமாம் வர்ஷா, எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகுது. சில நேரம் நான் சிரிக்கிறேன், சில நேரம் நான் அழுகிறேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் நான் ஏதோ நடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஃபீல் பண்ணாத. ஸ்கூலில் டீச்சர்ஸ் நம்ம நல்ல மார்க் எடுக்குன்னு நினைக்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம செய்கிற எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன்லைனில் எல்லாருமே சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஆனால் நான் என் வழியை மறைச்சிட்டு நல்லா இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கேன். எனக்கு சில நேரம் அப்படியே கத்தி அழுகணும் போல் இருக்கும். எல்லாரும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் பர்ஃபெக்டாக இல்லை, நான் நானாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வெளிப்படையாக பேச மாட்டேறேன்னு நினைக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் எல்லாம் நான் சோம்பேறியாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் உண்மை இல்லை. நான் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். எனக்கு சில டைம்ஸ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. அண்ட் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஒரு டீனேஜராக இருக்கிறது ஒரு புயலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி. எந்த கேட்டகரினே தெரிய மாட்டேங்குது. சைல்டு கேட்டகரியா இல்லை அடல்ட் கேட்டகரியான்ட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்கான இயர்ஸாக இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இதுதான் நம்ம வாழ்க்கையிலே ரொம்பவே முக்கியமான நாட்கள்னு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வர்ஷா, உதவி கேட்குறது தப்பு இல்லை. ஒன்றா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இல்லைன்னா ஏதோ ஒரு பெரியவங்கள்ட்ட கண்டிப்பாக நீ ஹெல்ப் கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். உள்ளவா வர்ஷா? வர்ஷா, என்னாச்சு உனக்கு? நீ எப்பயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. நீ ஏதோ மன அழுத்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எதுவாக இருந்தாலும் சொல்லு, சரி செஞ்சுக்கலாம். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலுமே ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது மேம். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது எனக்குள்ள எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு சில நேரம் சிரிக்கணும்னு தோணுது, ஒரு சில நேரம் அழுகணும்னு தோணுது. இது ரெண்டுமே காரணமே இல்லாமல் நடக்குது மேம். ஹர்ஷா, ரொம்ப யோசிக்காது. மன வலிமையும் உடல் வலிமை மாதிரியே தான். நம்ம சோகமாக இருக்கிறப்போ நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், அது மூலயமா நம்ம ஆறுதல் ஆகுறோம், அதுலேருந்து நம்ம நிறைய வளர்கிறோம். அது பலவீனம் கிடையாது, அது தைரியம். இந்த வயசில் நீ அதிகமாக யோசிக்க வேணாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக இரு, ஃப்ரீயாக இரு, சரியான விஷயத்த சரியான நேரத்தில் சரியாக செய். தேங்க்யூ மேம். நீங்கள் சொன்னதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரயோஜனமாகும்னு நான் நம்புகிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்க வர்ஷா, அதுதான் உன்னை இன்னும் வலிமையாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண சின்ன சின்ன ஹெல்ப் மூலயமா நான் திரும்பியும் பழையபடி மாற ட்ரை பண்ணுறேன். கவலைப்படாத வர்ஷா, உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். தேங்க்யூ சம்யுக்தா. வர்ஷாவின் நண்பர்களும் குடும்பமும் அவள் தனது மனக்கவலைகளிலிருந்து வெளியே வர உதவினர். 2 மாதங்களுக்கு பிறகு. காட்சி 5. வகுப்பறையில். ஆளே மாறிட்ட வர்ஷா, இதுதான் நல்லா இருக்கு, இப்படியே இரு. நம்ம சந்தோஷமான வர்ஷா திரும்ப வந்துட்டா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண ஒவ்வொரு ஹெல்ப்புமே என்னோட வாழ்க்கையில், அதுவும் முக்கியமாக இந்த வருஷத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வர்ஷா, உன்னோட தீர்மானங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டியா? ஆமாம் சம்யுக்தா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் மீதி இருக்கு. உன்னை நினச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு வர்ஷா. காட்சி 6. வகுப்பறையில். வணக்கம் ஆசிரியைகளே. வணக்கம் மாணவிகளே. உட்காருங்க எல்லாரும். குழந்தைங்களா, உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த வயசில் உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்களே ஃபேஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் மன வலிமையோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் பிறர் அன்போடையும் வளர்றீங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அன்பு மாணவிகளே, நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா பேசாமல் இருக்கிறது தான் பிரச்சனையோட தீர்வுன்னு. ஆனால் அதுதான் தப்பு. உங்களோட பிரச்சனைகளை பெற்றவங்க கிட்டேயும் பெரியவங்க கிட்டேயும் ஷேர் பண்ணும். அவங்க தான் அதுக்கான சரியான தீர்வு கொடுப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி என்பது பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. உங்கள் வெற்றி உங்கள் கையில். நன்றி ஆசிரியைகளே. ஆண்டின் இறுதியில் வர்ஷா தனது அனைத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றி முன்னை போலவே மகிழ்ச்சியாக இருந்தாள். மேலும் ஒரு பிரகாசமான புதிய கல்வி ஆண்டிற்கு தயாராக இருந்தாள். மன ஆரோக்கியத்திற்கு உதவி கேட்பது தப்பில்ல, அது பலம். நாம் எவ்வாறு கூறி முடிக்கிறோம்? மௌனத்தை கலைத்து உதவியை நாடுங்கள், நன்மையை பெறுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பலமானவர். நீங்கள் அறிந்ததை காட்டிலும் அதிகம் நேசிக்கப்படுபவர். உதவியை நாடுவது வலிமையின் அடையாளம். உலகத்தை நாம் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நன்றி. அன்பான நேயர்களே, அழகாக அந்த குழந்தைங்க பார்த்தீங்களேன் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை, அதுவும் குறிப்பாக அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனையை அந்த எனாக்ட் பண்ணதே பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீங்க. நிறைய விஷயம் சில சமயங்களில் நிறைய பேசுவதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ராமாஸு, சின்ன சின்ன பிக்சர்ஸு நமக்கு நிறைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திடும். அது மாதிரியாக உங்களுக்கு ஒரு சின்னதாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதோட இந்த நிகழ்ச்சி இப்போ முடிய போகிறதில்ல, தொடர்ந்து வரும் வாரங்களில் நிகழ்ச்சி தொடர போகுதுன்னு நிறைய இங்கே நம்ம பேச போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் அதை காத்து தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.